வெல்கம் டு ரகு ரியாக்ஷன்ஸ். இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு தான் ஷூட்டிங் போகிறேன் வேலூருக்கு. நேற்றுலேருந்து மனசு கொஞ்சம் சரியில்லைங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயனோட ஒய்ஃப் சங்கீதா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்ட்டு செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குடும்பநல கோர்ட்டுக்கு அதை மாற்றிருக்காங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி வந்து விஜயனாவும் அவங்களோட மனைவி வந்து நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அவங்க பிரிஞ்சாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரு ரீசன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் என் கணவருக்கும் உள்ள திருமண பந்தத்தை வந்து முறிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் அந்த பனையூரில் நீலாங்கரில் இருக்குல்ல அந்த வீட்டில் தான் இருக்கணும். இன்கேஸ் அந்த வீட்டில் நான் இருக்கிறது அவருக்கு பிடிக்கலன்னா எனக்கு வந்து அதே ரேஞ்சுக்கு வேறு வீடு பார்த்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் என்ன அளவுக்கு இன்கம் வாங்குறாரோ அந்த அளவுக்கு எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஜீவனாம்சம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆகிருந்தால் கூட பரவாயில்லைங்க. கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுதுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு எந்த ஒரு பொண்ணு கேஸ்லையும் மாட்டின மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல, க்ளோஸாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அவங்க ஒரு நடிகையை சொல்கிறாங்க, யாரை சொல்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் அவங்களோட இன்ஸ்டாகிராம் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா ஆக்டர் விஜய் அவர்கிட்ட மட்டும்தான் அவங்க கூட நின்று போஸ்ட் போடல, நிறைய பேர்கிட்ட அவங்க நின்று போஸ்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க கூட நடிக்கிறாங்க. இதை வச்சு அவங்க டிவோர்ஸ் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும் இந்த பிரச்சனை. ஆனால் நான் இப்போ தான் அப்ளை பண்ணுறேன். ஏன் அப்போவே அவங்க அப்ளை பண்ணிக்கலாமே அப்படின்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் அதுக்கும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. அப்போ என் பிள்ளைகளோட படிப்பு பார்த்தேன், அதுக்காக தான் வந்து நான் அப்ளை பண்ணலை. சுமூகமாக தான் இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு நினச்சேன். எனக்கு மன உளைச்சல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால தான் வந்து இந்த பிரச்சனையை வந்து நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா வந்து அவர் நினச்சிருந்தா அவர் வாழ்க்கையை எப்படியாவது எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஏன்னா வந்து வருஷத்துக்கு ஒரு 500 கோடியிலேருந்து 1000 கோடி கிட்ட சம்பாதிக்கிறாரு. அவர் நினச்சா என் வாழ்க்கையை எனக்கு மட்டும் என் வாழ்க்கையை பார்த்து தெரியுங்க, எனக்கு மற்றவங்க தேவையில்லை, மற்றவங்க எப்படி போனால் என்ன அப்படின்னு எவ்வளோ நடிகர்கள் போயிட்டாங்க, மற்றவங்க எப்படி போனோம். ஆனால் இவர் பார்க்காத காசா, ஆனால் இவர் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி இப்போ வந்திருக்காரு. இவங்க டிவோர்ஸ் ஏன் இந்த நேரத்தில் கேட்குறாங்கன்னு தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் உண்மையிலே. ஏன்னா எலெக்ஷன் ஒரு 2 மாதத்தில் எலெக்ஷன் இருக்குது. வேற யாராவது நெருக்கடி கொடுத்தாங்களா, இல்லை நான் கூட இருக்கேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. அந்த நெருக்கடியால் இவங்க பண்ணுறாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் உண்மையே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த டிவோர்ஸ்ன்ற விஷயம் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவரோட அந்த டிவோர்ஸ் அப்படி விஷயத்தை கேள்விப்படும் போது வேற யாரோ மாதிரி தெரியலங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வெளியால் மாதிரி தோணல. வீட்டில் இருக்கிற பிரச்சனை இருக்குன்னா ஒரு அண்ணனுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு தான் தோணுது. கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் இவ்வளோ ப்ரெஷர்லையும் அவர் பாருங்க இந்த எலெக்ஷனுக்குள்ளே வந்திருக்காரு, அரசியலுக்குள்ளே வந்து இவ்வளவு நாளும் வந்து அந்த ப்ரெஷர் தாங்கி நின்றுட்டு இருக்காரு. இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கரெக்டாக 27ஆம் தேதிங்க இந்த இன்சிடென்ட். நான் எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த நடந்த இந்த விஷயம் வந்து தேதி வந்து 27. ஆனால் அதே 27ஆம் தேதி ஒவ்வொரு மாசமும் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மாநாடு எப்போ நடத்துக்குன்னா அக்டோபர் 27ஆம் தேதி தான் ஃபர்ஸ்ட் மாநாடு விக்ரவாண்டியில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த கரூர் இன்சிடென்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27 தான் நடந்திருக்கு. அதே மாதிரி அவர் விக்டிம் மீட் பண்ணாங்களா சென்னையில், அதுவும் வந்து அக்டோபர் 27 தான் நடந்திருக்கு. அதே மாதிரி செங்கோட்டையன் ஜாயின் பண்ணார்ல அதிமுக, அவர் வந்து ஜாயின் பண்ணதை வந்து நவம்பர் 27 தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் எப்போ ஆயிருக்குன்னா டிசம்பர் 27 ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனநாயகனோட கேஸ் வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஹியரிங் வந்தது என்னைக்கு அப்படின்னு பார்த்தா ஜனவரி 27 தான் வந்திருக்கு. அதே மாதிரி நேற்று வந்து டிவோர்ஸ் அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 27ஆம் தேதி தான் வந்திருக்கு அப்படின்ட்டு ஒருத்தர் போட்டிருந்தாரு. நான் சொல்லலை, பட் ஆனால் அவர் போட்டதெல்லாம் நான் சரி உண்மையான அடிச்சு பார்த்தேன் நெட்டில். ஆனால் உண்மைதாங்க, அன்றைக்கி தான் 27ஆம் தேதி தான் எல்லாமே நடந்திருக்கு. அவருக்கும் 27க்கும் என்னன்னு தெரியல. ஆனால் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இவ்வளோ ப்ரெஷரை தாண்டி, ஏன்னா எப்போடா விஜயனோட எதனா பண்ணுவார், எதனா உனக்கு கிடைக்குமோ அப்படின்ட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சன் டிவி சொல்லவே தேவையில்லை. இவெல்லாம் வந்து விஜயனாவை பற்றி பாட்டு கூட போடாதவங்க நேற்று முழுக்க விஜயனாவை பற்றி தான் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படா அவரை பற்றி எதனா ஒரு விஷயம் கிடைக்குமா அப்படின்ட்டு. இப்போ முழுக்க முழுக்க வந்து விஜயனாவை பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைலேருந்து அவர் சீக்கிரமாக அவர் வெளியில் வரணும்.
வருவார் நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த பிரச்சனையால மக்கள் அவரை வந்து வெறுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சா அது பொய்யுங்க. இது அவரோட தனிப்பட்ட விஷயம். சரிங்களா? உண்மையா பொய்யா அவங்களுக்குள்ள அந்த ஃபேமிலிக்குள்ள தான் தெரியும் என்ன உண்மை அப்படின்னு. அதனால வந்து விஜய் மக்கள் வெறுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சா அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். கண்டிப்பா அவர் வெறுக்க மாட்டாங்க. இன்னும் வந்து அவங்க கூட இன்னும் வந்து எல்லாம் இன்னும் நிறைய பேர் சேருவாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணது விஜய் கிடையாது. அவர் மனைவி தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு உண்மை என்னன்றது அவங்களுக்குள்ள தான் தெரியும். அதனால விஜயனா விட்டு யாருன்னா பின்னாடி போயிடுவாங்கன்னு நினைச்சா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா எல்லாரும் விஜய் கூட தான் இருப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒருத்தர் கூட வெறுக்க மாட்டாங்க. அந்த எலெக்ஷனை மீட் பண்றதுக்குள்ள அவர் என்னென்ன பிரச்சனை சந்திக்க போறாருன்னு தெரியல. ஏன்னா இதே பிரச்சனை விஜயனாக்கு தான் நம்ம நினைக்கிறோம். சிரஞ்சீவிக்கும் நடந்திருக்கு அப்படின்றாங்க, எம்ஜிஆருக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி இவருக்கும் நடக்குது. காலம் தான் பதில் சொல்லணும். சரி, ஓகே. இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு தோணுச்சு, பேசினேன். நான் வீட்டுக்கு தான் போகிறேன். நான் என்ன சாப்பாடுன்னு தெரியல இன்னைக்கு. நேற்று நைட் வீட்டில் தான் உட்காந்து இந்த விஷயத்த சொன்னேன் நான். எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா கடவுள் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் அவர் கொடுத்தாரு. நல்ல மனைவி, நல்ல பசங்க, அம்மா அப்பா. நம்ம வெற்றியை பார்க்கறது நம்ம குடும்பம் இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே.